எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்றதையும் நம்ம சேனல்ல கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதோட வின்னர்ஸை பத்தின ஒரு சின்ன அப்டேட்டும் பிளஸ் புதுசா இன்னொரு கிவ் அவேவும் நம்ம சேனல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறேன். அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட்டும் இந்த வீடியோல வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வடை சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்க்கணுங்க. அதுதான் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து கொடுக்கும். ஸோ பச்சை மிளகாய் நான் ஒரு சின்ன பச்சை மிளகாயை 3 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பீட்ரூட் மீடியம் சைஸில் ஒரு 2 பீட்ரூட் எடுத்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இதுலேயும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை 4 பீஸாக வந்து கட் பண்ணி நான் அதில் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வந்து வைக்கணும். இதில் நம்ம எந்த தண்ணி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போறது வந்து கிடையாது. அந்த நம்ம ஊத்தின எண்ணெயிலையும் பிளஸ் நம்ம மூடி போட்டு இப்போ வந்து மூடி வச்சிருவோம். இந்த ஆவிலையுமே தான் இந்த பீட்ரூட் வந்து வேக போகுது அப்படின்றனால ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும். தண்ணி வந்து சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காதுங்க. இப்போ பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஆகும் பாதி வேகிறதுக்கு. இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சில பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்கணும். இப்போ ஒரு 6-7 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ப்ளஸ் உடம்புக்குமே வந்து ரொம்ப வந்து நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ண பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. திரும்பவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து சூப்பராக நல்லா வந்து வதங்கி இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு இத்தினூண்டு வந்து பார்த்தீங்கன்னா புளியும் வந்து இதில் வந்து நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் வந்து போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி, இப்போ மட்டும் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம். நம்ம வந்து வதங்க வைக்கிறதுக்காக தண்ணி வந்து சேர்க்கவே இல்லை. அந்த டைமில் நீங்கள் தண்ணி வந்து சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த சட்னியில். இப்போ வந்து நல்லா போட்டு மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த பீட்ரூட் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சுடு சாதத்தில் போட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா வந்து இருக்கும். பிளஸ் குழந்தைங்களுக்கு நீங்க இப்போ எல்கேஜி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறது கூட இந்த பீட்ரூட் சட்னியை நிறைய கொஞ்சமா போட்டு சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி வந்து கிளறி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்கலாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பிளஸ் ஹெல்தியும் கூட. பிளஸ் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்ல நான் வந்து சொல்லியிருந்தேங்க, நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வந்து பார்க்கணும். அந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் ஒப்பீனியனாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, பட் யாருமே அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணல. போஸ்ட்டுக்கு கீழே 2-3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கிவ்அவேஸும் வந்து நம்ம சேனலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு வரக்கூடிய லாங் வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிவ்அவேக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து இருக்கு. ப்ளஸ் இந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வின்னர்ஸ் வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேங்க. 2 பேருக்குமே வந்து வேல் தான் வந்து பரிசா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன். ஸோ அந்த 2 பேர் வந்து யாரு அப்படின்றதையும் நாளைக்கு வந்து 11:30 AM லாங் வீடியோ வந்து அப்லோட் ஆகும். வரக்கூடிய லாங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையில அக்ஷய திருதியை வந்து வருது இல்லைங்களா? ஸோ அன்னைக்கு நம்ம வந்து தங்க நகை வாங்குறது தான் வந்து முக்கியம்னு சொல்லி வந்து நினைப்போம். பட் அதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குங்க. ஸோ அதில் ஒரு சின்ன கதையோட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது தங்க நெல்லிக்கனி மலையே வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்து பெய்ய வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன கதை வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அந்த கதையை வந்து கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்கள் ஒருத்தருக்காவது ஒரு தானம் வந்து நீங்கள் அக்ஷய திருதி நாளில் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாம அந்த வீடியோ சீட் எழுதி போட்டு குலுக்கி போட்டு தாங்க வந்து எடுத்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பிளஸ் அடுத்த கிவ் அவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். நாளைக்குமே அந்த லாங் வீடியோல அதுவுமே வந்து வருங்க. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து கிவ் அவேஸ் வந்து வரும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அதில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா வந்து பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒப்பீனியனை மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா போதும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.